Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆங்கர் ஐஸ்வர்யா அவர்களுக்கு ரீசெண்டா கசப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யார் ஆங்கர் ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஈவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த பிரஸ் மீட்ஸ், ஆடியோ லான்ச் அண்ட் அது மட்டும் இல்லாம கூல் சுரேஷ் அவர்கள் மேடையில மாலை எடுத்து அவங்க மேல போட்டோன்னு மன்சூர் அலிகான் அவர்கள் அதுக்கு சாரி கேட்டு இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்கு உண்டாச்சுல, அதே ஆங்கர் ஐஸ்வர்யாவுக்கு தாங்க திரும்பவும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கேப்டன் மில்லர் ஈவெண்ட்டுக்கு அவங்க போயிருக்காங்க. அந்த கூட்டத்துல சிக்கிய ஐஸ்வர்யா அவர்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது தன்னோட பாடி பார்ட்ஸை அன்அப்ராப்ரியேட்டா டச் பண்றதுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தா, முதல்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல எல்லாரும் அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணி அவரை காலில் விழ சொல்லி அந்த கோபம் தீராம திரும்ப அடிச்சிருக்காங்க. சோ கூட்டத்துல ஹராஸ் பண்ண அந்த பையனை ஓடி போய் பிடிச்சி, இது பண்றது நீ தப்பு, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நீ பண்ணவே கூடாது லைஃப்ல அப்படின்ற மாதிரி கிரௌடரா இருந்தா ரீசன் சொல்வீங்களா, டச் பண்ணலாம் தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு தெரியும் எது குட் டச் பேட் டச், இது தெரியாம பட்டது அப்படின்னு சொல்லி ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமான கோவத்தோட ஐஸ்வர்யா அவர்கள் அந்த ஈவெண்ட் வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்தது மட்டும் இல்லாம அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த கிரௌட்ல என்ன ஹராஸ் பண்ணாங்க, நான் இமீடியட்டா ஃபேஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு அந்த கோபம் தனியவே இல்லை. என்னை சுத்தி நிறைய நல்ல மக்கள் இருக்காங்க, நிறைய ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க. பட் ஒரு சில மான்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் நான் வாழறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்கேர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆங்கரா இருந்தாலும் சரி, ஆக்டரா இருந்தாலும் சரி, கிரவுட்ல போகும்போது அவங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. சமீப காலமா விஜய் அவர்களுக்கு திடீர்னு செருப்பெடுத்து அடிக்கிறாங்க, அஜித் அவர்களை ஏன் நீ விஜயகாந்த் அவர்களோட சாவுக்கு போகல அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து மக்கள் கிரவுடடா இருக்கிறதுனால பண்றது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டத்துல ஒருத்தர் வந்தா நீ என்ன வேணா பண்ணிருவியா, கை ஓங்கிருவியா, இந்த மாதிரி செயல்களை நிப்பாட்டணும் முதல்ல, இது ரொம்பவே தவறா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை தொடர்ந்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.